ஸோ இன்னுமே அந்த படத்துலேருந்து வெளில வர முடியலன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு தரமான சம்பவத்தை க்ளீனாக வெற்றிமாறன் அவர்கள் பண்ணியிருக்காங்கன்னு இந்த படத்தில் சொல்லலாம். உண்மையாகவே இந்த படம் ஒரு தரமான சம்பவத்தை தான் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இம்பேக்டான ஒரு படமாக இருக்குது. பேசிக்காகவே ஒரு சில படங்கள் வந்து நம்ம தியேட்டர்லேருந்து வெளில வரும்போதே அது படம் பார்த்த ஃபீலே இருக்காது. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஆச்சும் நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் அந்த இம்பேக்ட்லேயே இருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு தரமான சம்பவம் தான் இந்த படம். நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விடுதலை 2 மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையாகவே இந்த படம் வந்து ஒத்தான மூவினே சொல்லலாம். வாத்தியார், போலீஸ், குமரேசன், விஜய் சேதுபதி சாரோட நடிப்பு வந்து உண்மையாகவே பிரமாதமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்கு. பல அரசியல் பண்ண முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளே அறியாமல் நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் தண்ணி வரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான ஆக்டிங்கை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோ சூர்யா அவர்கள் குமரேசன் அப்படிங்கிற ரோலை பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பண்ணியிருக்கிற ரோலை அவர் எப்படி பண்ணியிருக்காரு, அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குது சொல்லப்போனால் அப்படின்னா சூரி சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு தரமான படத்தை இந்த தடவையும் சூரி நம்ம கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா. அதே சமயம் அந்த சம்பவத்தோட உண்மைத்தன்மை என்ன, அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே வெற்றிமாறன் சாரை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் கதை சொல்லாமல் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கதை சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒவ்வொருத்தவங்களோட உரிமைகளையும் அவர்களோட உணர்வுகளையும் மதிக்கணுங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா படத்தை அதோட ஃப்ளோவில் ரியலாக கொண்டு போனது தான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு. கொஞ்சம் கூட இது படங்கிற ஃபீலே உங்களுக்கு கொடுக்காது. ஸோ அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களோட ஆக்டிங்கும் சரி, அவங்களோட ஸ்டோரியும் சரி, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி கிளியராக இந்த படத்தில் நம்ம கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியங்களும் சரி, முக்கியமான வசனங்களும் சரி அவ்வளோ தெளிவாக ரொம்ப பவர்ஃபுல்லாக எழுதியிருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படி தான் படத்தில் வந்திருக்கு. வன்முறை எங்கள் மொழியில், ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். ஒவ்வொரு லேயரையும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக அவ்வளோ கிளியராக நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரியே எடுத்து சொன்ன விதம் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு தெளிவான டீட்டெயிலிங் இருக்கக்கூடிய ஒரு லேயரிங் ஒர்க்கை வந்து அவ்வளோ ஸ்கிரிப்டடாக அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக தான் இந்த படம் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ வெற்றிமாறன் சார் அவர்களோட இந்த படம் அவரோட நேமில் இருக்க மாதிரியே வெற்றி வெற்றி வெற்றி. இந்த படம் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுறாலும் சரி, சென்டிமெண்டல் சீன்லையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து நம்மளை ரொம்ப எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா படத்தில் வரக்கூடிய ஃபைட் சீன்ஸ். ஸோ உண்மையாகவே வந்து ஒவ்வொரு ஃபைட்டையுமே வந்து அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துகிற மாதிரி மாஸாக தரமாக எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். வாரியர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டருமே அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ அவங்களோட நடிப்பும் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஓவரால் ஆக்டர்ஸோட ஆக்டிங் பார்த்தோம் அப்படின்னா பவானி ஸ்ரீயாக இருக்கட்டும், கிஷோராக இருக்கட்டும், போஸ் வெங்கடா இருக்கட்டும், அவங்களோட நடிப்புமே இந்த படத்தில் வந்து தரமான சம்பவம். அப்படின்னா கென்னோட ஆக்டிங் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவரோட ஃபைட் சீன்ஸுமே வந்து அந்தளவுக்கு மாஸாக கொடுத்துருந்தாங்க. பார்க்குற நமக்கே வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபைட் சீன்னு அதை சொல்லலாம். உண்மையை சொல்லப்போனால் அந்த ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு அந்த மொழி விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பேர நடிச்சிருக்கக்கூடிய மஞ்சு வாரியோட ஆக்டிங்குமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்கள் மனோஜ். வணக்கம்.